வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. என்ன வேணும் உனக்கு? அவனுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியல, அப்புறம் நீ என்னடா சாமி? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வியர்டான இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, ஓகே, வீடியோ பாத்துருவோமா? நல்ல வேலைடா, நான் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னடா சொல்றா? சாப்பிடும் போது யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. இது என்னடா இது? உருளைக்கிழங்கு மசியலா? என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? என்னங்க இது? என்னது? அது என்னது முதல்ல? தெரியல. முதல்ல எடுத்தது உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி இருக்கு, அது தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் என்னென்னத்தையே ஊத்துனாங்க, என்னென்னத்தையே தடவுனாங்க, அதெல்லாம் என்னன்னே தெரியலையே. அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல. வித்தியாசமா சாப்பிடணுங்கிற பேர்ல என்னென்னத்தையோ திங்கிறானுங்க. கையில கிடைக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டு அப்படி தொட்டு அப்படி நக்கும்போது இருக்கும் பாருங்க, அவனுங்களுக்கு ஒரு பேரானந்தமா இருக்கும் போல. ஆனா கடைசி வரைக்கும் அது என்னன்னே தெரியல. அது என்னன்னு யாராவது கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அந்த வடையில 2 உங்களுக்கு வாங்கி தரப்படும். என்னடா இது? இது என்னடா இது? பாக்கா என்ன அத கரும்புக்குள்ள வச்சு திணிச்சு புளிகிறானுங்க. நீங்க கேள்வி நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஆனாலும் நீங்க எல்லாம் இது வரைக்கும் கரும்புக்குள்ள எலுமிச்சம்பழத்தை வச்சு புளிஞ்சு பார்த்திருப்பீங்க, இஞ்சியை வச்சு புளிஞ்சு பார்த்திருப்பீங்க. இப்படி போத பாக்க உள்ள வச்சு புளிஞ்சு பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம வடக்கனுங்க எந்தெந்த வகையில எல்லாம் அந்த போத வஸ்தை எடுத்துக்கிறானுங்கன்னு பாருங்களேன். வாயில போட்டு போட்டு மென்னு போர் அடிச்சு போச்சுல, வாயும் வலிக்குது, அடிக்கடி எச்சிய கண்ட இடத்துல துப்ப வேண்டியிருக்கேன். அதுவே இதுன்னு வைங்க, உள்ள வச்சு நசுக்கி புளிஞ்சு எடுத்தோம்னு வைங்க, டக்குன்னு ஒரு மடக்கு குடிச்சோம்னா சும்மா கிறுக்குன்னு இருக்கும்ல. போட்டா கிர்ரண்டு. வெரி இன்ட்ரஸ்டிங். அடுத்தது என்ன? இங்க ஒரு சமோசா, சட்னி. ஏய் எத்தனை மேடை போட்டு இதை எதிர்த்து பேசினாலும் இந்த வெறி பிடிச்ச பசங்க இன்னும் இப்படி பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு அசிங்கமா. ஏடா, கரும்புக்குள்ள சமோசா, மிளகா, கடைசியில சட்னியை ஊத்தி பிசைஞ்சு என்னமோ கன்றாவி மாதிரி வருது. டேய், இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுடா. இவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா கரும்புச்சாரே குடிக்கிறதுக்கு மனசு வராது போல் இருக்கு. சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க வடக்குக்கெல்லாம் போனீங்கன்னா தயவு செஞ்சு கரும்புச்சாறு குடிக்காதீங்கடா. இது என் சொந்த அனுபவத்திலேயே நான் சொல்றேன். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? ஏன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிருந்தேன். அங்க இதே மாதிரிதான் சரி ரொம்ப வெயிலா இருக்கே, ஒரு கரும்புச்சாரை வாங்கி குடிக்கும்னு குடிச்சேன். அதுல என்னத்தையோ ஒண்ணு கொட்டுறாங்க. ஐயோ, என்னத்தையும் போட்டாண்டி, ஓடியாந்துரு. அது நீங்க எந்த கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி நீங்க எதை வாங்கினாலும் சரி, லெமன் சோடா வாங்கினாலும் அது மேலேயும் ஏதோ பொடி மாதிரி ஒண்ணு கொட்டுறாங்க. எனக்கு இவங்க இந்த பாக்கு வச்ச மாதிரி என்னத்தை கொட்டுனாங்கன்னு தெரியல. காப்பில ஏதோ கலந்துருக்கு. நான் 2 முறை குடிச்சிட்டேன். பாசப்படாத. 3 நாள் சும்மா நிக்காம போச்சு. ட்ரெயின்ல வரும்போதுல இருந்து இங்க வரைக்கும் வந்து டைபாய்டு காய்ச்சல்ல கிடந்தேன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இத்தனைக்கு அந்த கரும்புச்சார ஒரு 2 மடக்குக்கு மேல நான் குடிக்கவே இல்லை. என்னத்தையோ கலந்துட்டாங்கடான்னு கீழே போட்டேன். அதுக்கே அந்த எஃபெக்ட் எனக்கு படபடன்னு வருது. இந்த காப்பியை டாக்டர்கிட்ட கொடுத்து என்ன கலந்துருக்குன்னு செக் பண்ணிடுச்சு. நாமெல்லாம் வெள்ளரிக்காவிலையும் மாங்காவிலையும் தான் அந்த மாதிரி பொடியை தூவி தின்றுருக்கோம். இவனு என்னடா கரும்புச்சாறு, லெமன் சோடா, லெமன் ஜூஸ் எல்லாத்துலயும் தட்டுறானுங்க. அது என்ன பொடின்னு வேற தெரியல. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஃபேண்டா ஊத்த போறானா? ஃபேண்டாவுல முட்டையா? இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கே. கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறதே முதல்ல வயிற்றுக்கு கெடுதல் தான். ஆனா கூல் ட்ரிங்க்ஸை இவனுங்க தவால ஊத்தி அதை ஹீட் பண்றானுங்க. இதுல முட்டையை உடைச்சு ஊத்தி அப்படி என்ன செய்யறான் இவன்? புதுமையா ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒன்னும் புரியல. எத்தனை முட்டை? ஜெய் மொத்தமா கலக்கிட்டான். இதுல தக்காளி வேற, வெங்காயம். கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல.
என்னங்க இது? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. முட்டை தொக்கு பண்றதா இருந்தா கூட எண்ணெய் ஊத்தி தானடா செய்யணும். இதெல்லாம் ஃபேண்டா ஊத்தி செய்றீங்க. இதாங்க இந்த காலத்து ஃபேஷன். இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். கொடூரமா இருக்கு. இது திங்கிற மகராசன் யாரா அது? எப்பா ராசா, ஓ முகத்தையும் கொஞ்சம் காட்டி இருக்க கூடாதா? ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஃபேண்டாவை சட்டியில ஊத்தி அதுல முட்டைய ஊத்தி வெங்காயம் தக்காளி போட்டு, எனக்கு தெரியலடா. ஒருவேளை நீங்க யாராவது இந்த மாதிரி ஃபேண்டாவை சட்டியில ஊத்தி அதுல முட்டைய ஊத்தி இப்படி கலக்கி யாராவது திம்பிங்களா? நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். என்ன மிக்சரு? மிக்சர்ல முட்டையா? மிக்ஸி என்ன கேட்காம அது தாளிச்சு மிக்சர்ல இந்த முட்டையை இந்த முட்டையை எதுல தான்டா ஊத்துவீங்க? எனக்கு புரியல. மிக்சர்ல முட்டையை ஊத்தி அதை கலக்கி அதுக்கப்புறம் அதை மிக்சியில போட்டு அரைச்சு அதுல பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கடைசியில அதை ஒரு கேக்கு மாதிரி மாத்தி, சரி அதோடய அதை விட்டாங்களான்னு பார்த்தா அதுல கடுகெல்லாம் போட்டு தாளிச்சு ஊத்தி பார்க்கும் போதே முட்டிக்கிட்டு வருதே. அதை எப்படா திங்கிறீங்க? இத்தனை ஸ்டெப்புக்கு அப்புறமும் அந்த மிச்சர் ரோபு கேக்க ஒருத்தன் திங்கிறான்டா, கண்டிப்பா அவன் சாதாரணமான ஆளே கிடையாதுடா. அவனெல்லாம் அடிச்சு விரட்டாம ஒரு ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்காங்க பாரு. என்ன எலி? சேய் என்னடா எலி நிக்குது அதுலயே ஒரு சட்டிக்குள்ளேயேவா? ஏங்க எனக்கு என்னமோ இதை பார்த்தா ஒரு ஏஐ வீடியோன்னு தான் எனக்கு தோணுது. இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். இவங்களை நம்பவும் முடிய மாட்டேங்குது. இது உண்மையா இல்ல ஏஐயான்னு? என்னவங்க செய்யக்கூடிய ஆளுங்க தான். நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. என்னது இது? தக்காளியை வச்சு பஜ்ஜியா? இத பஜ்ஜின்னு சொல்றதா, உருண்டையா இருக்கிறனால போண்டான்னு சொல்றதா? என்ன எழவி அது? நானும் எத்தனையோ விதமான பஜ்ஜி பார்த்திருக்கேன். வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, ஏன் ஆப்பிள்ல கூட பஜ்ஜி போட்டு பார்த்திருக்கேன். இது என்னது இது? தக்காளியில ஒரு பஜ்ஜி. எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது? என்னங்க இது? என்ன எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தக்காளியை வெளியே எடுத்துட்டாங்க? என்னையா இது? எனக்கு புரியல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாமடா சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஏங்க தக்காளிய பஜ்ஜி மாவுக்குள்ள போட்டு அதை எண்ணெயில போட்டு வேக வச்சு கடைசியில அதை ரெண்டா வெட்டி தக்காளியை மட்டும் வெளியே எடுத்து அதை தனியா பிசைஞ்சாங்கிட்ட ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டான். இதுக்கு பேசாம வெறுமனே தக்காளியை வெட்டி செஞ்சிருக்கலாமே. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. முடியல, என்ன சொல்ல நம்ம. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சரி வாங்க, அடுத்தது என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன இட்லியா? அடே அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக இது என்ன கன்றாவி? என்னங்க இது? இட்லியை எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு இருக்கானுங்க. இட்லினாலே அதை அவிச்சு எடுக்கிறதுக்கு பேர் தானே இட்லி. அது அப்ப இப்போ அவிச்சு எடுத்த இட்லி அதுக்கப்புறம் எண்ணெயில போடுறானுங்க. எதுக்குடா? இது பிஸ்கட் மாதிரி ஆகி போச்சு. இட்லியை பிச்சு போட்டு சட்னி வச்சு சாம்பார் வச்சு நாங்கெல்லாம் இட்லிக்கு வடைய வச்சு சாப்பிட்டுருக்கோம். ஆனா இட்லியவே வடையா வச்சு சாப்பிட்டதுலடா. எலி சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். இட்லினாலே அது மாவை வேக வச்சு திங்கிறது தான். அதை திரும்ப எண்ணெயில போட்டு பொரிச்சு அதை திரும்ப வடை மாதிரி பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஏன் இட்லியாவே இவங்களுக்கு திங்க முடியாதா? மனுஷனாடா நீங்க எல்லாம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, தோசையவும் எண்ணெயில போட்டு பொரிச்சு அதையும் ஒரு டிஷ்ன்னு சொல்லி அவன் சைடு டிஷ்ஷா வைக்க போறான். கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என்ன தர்பூசணியில என்ன என்னையா? முட்டை தர்பூசணி ஐஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்கான். ஏங்க என்னங்க இது? தர்பூசணியும் எண்ணெயில போட்டு என்னடி இது? ரைட்டு. சீக்கிரமா சாகிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குமோ
அத்தனையும் தேடி தேடி போய் செஞ்சு சாப்பிடுவாங்க போல் இருக்கு. அதான்டா இளந்தாரி பிள்ளைக்கு அர்த்தம். டாக்டர்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை வந்து குறைச்சி சாப்பிடுங்கன்றாங்க. ஆனா இவனுங்க சாதாரணமா சாப்பிட வேண்டிய பழத்தையே நாங்க எண்ணெயில பொரிச்சு தான் சாப்பிடுவோம்னு சாப்பிடுறானுங்க. மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ், சரியா? நெக்ஸ்ட் இதே மாதிரி மாம்பழத்தை வச்சு ஒரு ஐட்டம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. அத பாருங்களேன். ஐயோ, மாம்பழத்தை வெட்டி பரோட்டாவுக்குள்ள வச்சு அவ்வளவுதான் மடிச்சு வேக வச்சாச்சு. இதுக்கு பேரு தான் மாம்பழ பரோட்டா. கிளி பரோட்டா, இலை பரோட்டா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த வகையில இது ஒண்ணு. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். அதான் இவனுங்களுக்கு வந்து எதையுமே நேரடியா சாப்பிடக்கூடியதை கூட நேரடியா சாப்பிட முடியாது இவங்களால. அதை வேற ஒண்ணுக்குள்ள புகுத்து அதை வேற ஒண்ணா செஞ்சு அதை எண்ணெயில பொரிச்சாதான் இவங்களுக்கு திங்க முடியும். இது என்ன டீ போடுறாங்களா? என்னடா டீ தானே போடுறாங்க, இதுல என்ன டிஃப்ரெண்ட் வியர்டா இருக்கு? என்னது இதே இதுலயுமா? என்னப்பா இது? என்னங்கடா இது? டீல ஸ்டிங் கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்துறாங்க. நல்லா இருக்குல்ல? அது கூல் ட்ரிங்க்ஸ், டீங்கிறது ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இதை எப்படி குடிக்க முடியும்? என்னால முடியும். இது உண்மையிலே குடிக்க தான் போறாங்களா? மறுபடியும் அதுல ஊத்துறாங்க. என்ன கருமண்டா இதெல்லாம்? இதுக்கு பேர் தான் ஸ்டிங் டீ. லெமன் டீ, இஞ்சி டீ, ஏலக்காய் டீ இந்த மாதிரிலாம் குடிச்சிருப்பீங்க. இது கூல் ட்ரிங்க்ஸ் டீ. புதுசா இருக்கே. கூல் ட்ரிங்க்ஸா குடிக்கிறது ஒரு ரகம், ஹாட் ட்ரிங்க்ஸ் டீயை ஹாட் ட்ரிங்க்ஸா குடிக்கிறது இன்னொரு ரகம். ஆனா நாங்க ரெண்டையும் கலந்து ஒரு ஹாட்டான கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம். ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? சரி வாங்க, அடுத்தது என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். மீண்டும் முட்டையா? சரி, முட்டை என்ன உப்பா சீனியா? அது மேல ஹார்லிக்ஸை கொஞ்சம் பரபரன்னு தூவி விட்டு பால். இது ஒரு ட்ரிங்க்ஸ். ஆக்சுவலா இது ஒண்ணு எனக்கு பெருசா வியர்டா தெரியல, ஏன்னா பால்லையே முட்டையை ஊத்தி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இது ஒண்ணு பெரிய வித்தியாசமா எல்லாம் இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஆனா டேய், நீங்க எல்லாம் என்னடா வியர்டு ஃபுட் செய்றீங்க? சும்மா டீல முட்டையை ஊத்தி குடிக்கிறது, டீல கூல் ட்ரிங்க்ஸை ஊத்துறது, மிக்சர்ல முட்டையை கலக்கி மிக்சில அடிச்சு தீக்கிறது, இதெல்லாம் ஒரு வியர்டு ஃபுட்டா என்ன? எங்க கிட்ட ஒரு ஆள் இருக்காப்ல, அவர் அடிச்சுக்க முடியுமா? பாண்டே யார்ல அவன்? கையில கிடைக்கிற அத்தனை பொடி போட்டு செய்வாப்ல சமையல. வந்துட்டான். அவன் வந்துட்டான்டா. என் தலைவன் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா அது என்ன பொடி என்ன மசாலான்னு தான் பார்க்க மாட்டான். அது என்ன பொடியா இருந்தாலும் அதையும் அந்த குழம்புக்குள்ள போட்டு செஞ்சிருவான். பாவக்காய் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பாவக்காய் பிரியாணி செஞ்சிருமா காலையில? என் தலைவன் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா அவன் செய்ய போறது ரசமா சாம்பாரா முட்டை குழம்பாங்கிறது அவன் கையில இல்ல, அவன் கையில என்னென்ன பொடியெல்லாம் மாட்டுதுங்கிறத பொறுத்ததான் இருக்கு. என்ன பொடி இருக்கு? இது என்ன பொடினே தெரியல, போட்டுருவான். என் தலைவன் என்ன குழம்பு செய்யறான், அதுக்கு என்னெல்லாம் பொடியை தட்டுறாங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. நம்ம மட்டன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் ரசப்பொடி. வர மட்டன் குழம்புக்கு ரசப்பொடி. யாரா அவன்? காம்படிஷன்ல நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலது. மட்டன் குழம்புக்கு ரசப்பொடி போட்டு யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா? ஆனா என் தலைவன் செய்வான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அப்புறம் மிளகா பொடி. மட்டன் குழம்புக்கு சிக்கன் பொடி. பர. மட்டன் குழம்புக்கு சிக்கன் பொடி எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. மட்டன் குழம்புக்கு ரசப்பொடி போட்டப்பவே நாங்கெல்லாம் ஷாக் ஆகல, இதுல மட்டன் குழம்புக்கு சிக்கன் பொடி போடுறதுலயா ஷாக் ஆக போறோம்? அழகா உனக்கு ஷாக்கா இல்ல? எனக்கு ஏற்கனவே ஷாக் ஆயிருச்சு. உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பழசு. நான் சொல்லல, என் தலைவை என்ன குழம்பு வைக்கிறாங்கிறது அந்த பேர்ல மட்டும்தான் இருக்கும், உள்ள போடுற பொடி எல்லாம் அது அவங்க கையில இல்ல. அப்புறம் என்ன பொடி இருக்கு? சாம்பார் பொடி போடுவான், எல்லா பொடியும் போடுவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. பாத்தீங்கல்ல என்ன பொடி இருக்கு? ஓ, சாம்பார் பொடி இருக்கா? கழுவி அதையும் போடுவான். ஏன் மட்டன் குழம்புக்கு சாம்பார் போடக்கூடாது எது சட்டம் இருக்கா என்ன? அது நம்ம காலம் பாத்துக்கலாம். அப்புறம் இது புளிக்குழம்பு பொடி. புளிக்குழம்பு அதையும் விட்டு வைக்கல, புளிக்குழம்பு பொடியை மட்டும் எதுக்கு மிச்சம் வச்சுக்கிட்டு? இது வந்து புளியோதரை பொடி, இது தேவையில்லை. புளியோதரை கிண்டுனா அதை போடணும். ஆச்சரியமா இருக்கப்பா, இருக்கிற எல்லா பொடியும் போட்டவரும் புளியோதரை பொடியை மட்டும் போடாம விட்டு வைக்கிறாப்ல. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம்
கடைசியாக மட்டன் குழம்புக்கு மட்டன் பொடி இது கொஞ்சம் நல்லாவே போடலாம். பாத்தீங்க, கடைசியா மட்டன் குழம்புக்கு மட்டன் பொடி. கழுதி போனா போகுது, மட்டன் குழம்புன்னு பேர் வச்சாச்சு. கழுதி போ, இந்தா வச்சுக்க. நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. மட்டன் குழம்புக்கு சாம்பார் பொடி, ரசப்பொடி, புளிக்குழம்பு பொடி, சிக்கன் குழம்பு பொடி இதெல்லாம் போட்டதெல்லாம் பெரிய ஷாக்கு கிடையாது. அடுத்து என் தலைவன் என்ன போடுவாப்புல தெரியுமா? புறத்தூளை தட்டுவாப்புல. வடக்கணுக பண்ற அந்த வீடு போட்டா அடிச்சு தும்சம் பண்ணிட்டாப்புல அந்த புறத்தூளை தட்டுறதுல. இப்ப புருத்தூள் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அப்படியே பரபரண்டு மணாப்புல பரபரண்டு மணக்கும் பாயே மணக்குது. ஆஹா, புருத்தூள் உன் கைப்பட்டா எதுவுமே நறுமணம் தான். குழம்புல புருத்தூளை போட்டு நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லையே சித்தப்பு. புருத்தூளை பால்ல கலந்து காப்பியா தான் குடிப்பாங்க. ஆனா குழம்புலயும் தட்டி திங்கலாங்கிறத கண்டுபிடிச்ச ஒரே ஆளு நம்ம ஆளு பில்லாராம் தான். கெத்தா சொல்ற நம்ம தான். அடுத்தத பாருங்க. ஒரு குக்கர் சாம்பார்னால பெருங்காயம் நல்லா நிறைய போட்டுக்கணும். நல்லா மணமா இருக்கும். நிறைய போடுவோம் பெருங்காயம். சூப்பரா இருக்கும், மணமா இருக்கும். நீங்க எதுக்குன்னு எவ்வளவுங்க? பெருங்காயங்கிறதே ஒரு மணத்துக்காக போடுறதுதான். அதையே மசாலா பொடி மாதிரி இவ்வளவு தட்டுறாப்ல. அது அப்படிதான். அதான் நம்ம ஆளுகிட்ட கண்ட்ரோலே கிடையாது. எந்த பொடியை தட்டினாலும் தாராளமா அள்ளி தட்டிடுவாப்ல. அள்ளி தான் போற. என்ன வளங்காத ஐயா, அன்னத்தை அளக்காதயா, அல்சர் வரும். எனக்கு வாழ்க்கையில ரெண்டே ஆசை தாண்டா. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தலைவன் பில்லாராமுக்காகவே வெடிக்காத குக்கரை யாராவது கண்டுபிடிச்சு அவர் கைக்கு அது கிடைக்கணும். இருந்தாலும் உனக்கு பாவம் மனுஷன் எத்தனை குக்கர் வாங்கி வச்சாலும் வைக்க வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அவரும் விடுற மாதிரி இல்ல. எத்தனை குக்கர் வெடிச்சாலும் திரும்ப வாங்கிக்கிட்டே தான் இருக்காப்ல. உங்களை எல்லாம் பார்த்து ஓடி ஒளியறதுக்கு நான் முயல்லடா புயல். என்னோட ரெண்டாவது ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்நாள்ல ஒரு நாளாவது பில்லாராம கூட அவர் லாரியில அவர் கூட போயிட்டு அவர் கையால சமைச்சு அவரோட சாப்பாடை சாப்பிடணும்டா. அது மட்டும் போதும். ஐ எம் பினிஷ்ட். நான் வந்தது அந்த காதர் பாயோட மாவக்கா பிரியாணி சாப்பிடதா. என்ன மாதிரியே யாரெல்லாம் அவரோட சமையலை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.